ரீசெண்டாக கோயம்புத்தூர் போயிருந்தேன். எனக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரீ டைம் கிடச்சிது. சரி ஏதாவது படம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு மிக மிக அருகில் இருக்கிற மாதிரி பிராட்வே சினிமாஸ் தான் போனேன். ஆட்டோ ஓட்டுற தம்பி இருக்கார்ல, ஹி இஸ் அ டிகிரி ஹோல்டருங்க. ஒரு த்ரில்லிங்கான ரைடு எனக்கு ஆட்டோவில் கிடச்சிது. ரொம்பவே சூப்பராகவே ஓட்டினார். விஜய்க்கு இன்னொருத்தங்கிட்ட வேலை செய்யறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஹி ஸ்டார்டட் இஸ் ஓன் ஆட்டோ. ஆல் த பெஸ்ட் தம்பி. கம்மிங் டு அவர் பாயிண்ட், பிராட்வே சினிமாஸ் தேட்டர் சும்மா சூப்பராகவே இருந்ததுங்க. அந்த உள்ளுக்குள்ளே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைட் செட்டிங்ஸ், வாசம் எல்லாமே. அப்படியே வீடியோவில் நான் எப்படி இருக்குன்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ ஸ்க்ரீன்குள்ளே போகலாம். எனக்கு இந்த மாதிரி பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எபிக் ஸ்க்ரீன் நான் பார்த்தது, ஐமேக்ஸும் அங்கே இருக்குது. நிறைய பேருக்கு வேணால் ஸ்க்ரீன் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு சொல்லி ஆச்சரியப்படலாம். ஆனால் எனக்கு ஆச்சரியப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா நான் சென்னையில் தேவி சினிமாஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தேவி அண்ட் தேவி பேட் சும்மா ஸ்க்ரீன் அந்தளவுக்கு பெருசாக இருக்குங்க. ஸோ அதனால் எனக்கு ஸ்க்ரீன் வைஸாக எனக்கு எதுவுமே அட்ராக்டிவ் ஆகலை. எனக்கு எபிக் ஸ்க்ரீனில் ரொம்பவே பிடிச்சது என்ன அப்படின்னா, சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருந்தது. அந்த சீட்டும் சூப்பராகவே இருந்து, அந்த வியூ அதுவும் சூப்பராகவே இருந்ததுங்க. ஸ்க்ரீனோட கிளாரிட்டி பற்றி நான் சொல்லியே தீரணும். கொஞ்சம் டிம்மாக தான் இருந்தது. ஏன்னா நான் அதர் சினிமாஸ், அதாவது வேறு தேட்டரில் நான் ஆர்ஜிபி லேஸில் பார்த்துருப்பேன். கலர் கோடிங் சும்மா சூப்பராகவே இருக்கும். நான் எபிக் ஸ்க்ரீனில் ட்ராகன் தாங்க பார்த்தேன். ஒரு வாட்டி தாங்க பார்க்கலாம் படம். சும்மா ஒரு டைம் பாஸுக்கு. பெரிய பெரிய ஆக்டருக்கெலாம் லாஜிக் பார்க்குறீங்க, இந்த படத்தை நீங்கள் லாஜிக்கே பார்க்க முடியல, ஃபயர் விட்டுறீங்க. சரி விடுங்க, அது உங்கள் மைண்ட் செட்டப்பு. பை.